ரோமரில் சொல்லப்பட்டது ரட்சிப்பு என்பது கர்த்தருடையது. நம்ம ரட்சிக்க முடியாது. நம்ம ஒரு மனுஷன் கெட்டவன் நல்லவனா மாத்திரக்கு ஜெபம் பண்ணணும். அதை வேதம் சொல்லுகிறது, விதைக்கிற மனிதனும் அல்ல, தண்ணீர் பாய்ச்சிற மனுஷனும் அல்ல, விளைவிச்சுகிற தேவனால எல்லாம். நம்ம ஜெபிக்கலாம். நம்ம ஒரு மனிதனை, ஒரு செடியை நம்ம என்ன செய்ய முடியும்? தூக்கி வளர வைக்க முடியாது. தண்ணி தான் பாய்ச்ச முடியும், விதைக்க தான் முடியும், அவ்வளோதான். ஆனால் அது பூமிக்கு இருந்து மேலே வருது பாருங்கள், வளருது பாருங்கள், அது நம்மளால் முடியாது. அது ஏசப்பானால தான் முடியும், கர்த்தரால தான் முடியும். அப்போ அதே போல தான் ஒரு மனிதனுக்கு நீ ஜெபிக்கும் போது, ஒரு குடும்பத்துக்கு ஜெபிக்கும் போது, கணவனுக்கு ஜெபிக்கும் போது, மனைவிக்கு ஜெபிக்கும் போது, பிள்ளைகளுக்கு ஜெபிக்கும் போது, சொந்தங்களுக்கு நண்பர்களுக்கு ஜெபிக்கும் போது, அந்த ஜெபத்தை கேட்டு அவர் தான் மனத்தை மாற்ற முடியும், அவர் தான் இருதயத்தை மாற்ற முடியும், அவர் தான் கெட்டவனை நல்லவனா மாற்ற முடியும். எப்படி சவுலா பவுலா மாற்றினவர் அவர் தான். நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. நம்ம வேலை ஜெபிக்கிற வேலை. என் மகனுக்காக, என் மகளுக்காக நீ யார் நினச்சி ஜெபிக்கிறீங்களோ ஜெபிங்க, விடாமல் ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. அற்புதம் நடக்கவில்லையான்னு நம்ம செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உரம் போட்டுக்கிட்டே இருக்கணும், தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்கணும், வச்சுக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் கர்த்தர் யெகோவா ஈரே பார்த்துக்கொள்வார். ஆனால் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார், பலவீனத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். ஒரு நேரம் வரும், அப்போ அந்த அந்த கெட்டவன் நல்லவான மாதிரி பைபிளை தூக்கி ஆண்டவருக்காக வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் நமக்காக உருவாக்கி தருவார். ஏன்னா உங்கள் ஜெபம் அவனை பாதுகாக்குது. உங்கள் ஜெபம் அவனுக்கு பலனை கொடுக்குது. உங்கள் ஜெபம் அவனுக்கு போகும்போது வரும்போது பாதுகாப்பு கொடுக்குது. நீங்கள் நினைக்கிறீங்க, என் மகனுக்காக ஜெபிக்கிறேன், பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன், என் சொந்தக்காரங்க ஜெபிக்கிறேன், அவன் இருந்த ஒன்றா இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஏசப்பா அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறார், அவனுக்கு சுகத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார், அவனுக்கு நிம்மதியை கொடுத்து கொண்டு இருக்கிறார். அவன் வாழ்க்கையை கண்டிப்பாக ஏசப்பா கட்டுவாருங்கிற அந்த உறுதி மனப்பான்மை நமக்குள் உள்ளத்தில் இருக்கணும். ஜெபிச்சு வாஞ்சிட்டு அவன் திருந்தலை, இனிமேல் அவனுக்கு ஜெபிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. எப்படி கேட்கப்படுகிறது? அவன் சாவாமல் பிழைத்திருப்பதுனால உன் ஜெபம் தான். அவன் சாவாமல் பிழைத்திருப்பது உன் ஜெபம் தான். அவன் போகும்போது வரும்போது பத்திரமா போயிட்டு பத்திரமா வீட்டுக்காரன் பாரு, அது உன் ஜெபம் தான். கண்டிப்பாக அப்போ உன் ஜெபத்தை கேட்டு ஜீவனை கொடுக்குறாரு. ஆபிரகாம் லோத்து குடும்பத்தை காப்பாற்றினது எப்படி? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட லோத்து குடும்பம் காப்பாற்றுறது எப்படி? யாருடைய ஜெபத்தில் காப்பாற்றினார்? ஆபிரகாமுடைய பரிந்து பேசுகிற ஜெபத்தினால் அந்த லோத்து குடும்பம் காப்பாற்றப்பட்டது. அதே போல தான் நம்ம யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ, நீங்கள் உங்கள் கணவனுக்கு ஜெபிக்கலாம், மனைவிக்கு ஜெபிக்கலாம், பிள்ளைக்கு ஜெபிக்கலாம், நண்பர்களுக்கு எல்லாம் ஜெபிக்கலாம். ஆனால் உங்கள் ஜெப தூபம் பரலோகத்துக்கு போய்கொண்டே இருக்கிறது. உன் ஜெபம் தான் அந்த ஜெபிக்கிறாளை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீ ஜெபிக்கலன்னா எப்போவோ மடிஞ்சிருப்பாங்க. ஆனால் நீ உன் ஜெபம் தான் பிள்ளையை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. உன் ஜெபம் தான் அந்த ஜெபக்கு யாருக்கு ஜெபிக்க காப்பாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். பதில் வரல நினைக்காதீங்க. ஒரு பக்கம் ஒரு உயர்வு வந்துக்கிட்டே இருக்குது, உங்களுக்கு தெரியாது. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியாகும்படியாக நம்முடைய சந்ததியை கர்த்தர் பெருக பண்ணுவார். அல்லேலூயா.